ஒரு அடியான் இரவில் தூங்குகிறான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. வலப்பக்கம் இடப்பக்கம் என்று திரும்பி திரும்பி படுத்த பொழுதும் அவரால் தூங்க இயலவில்லை. என்ன செய்வதென்று அறியாமல் புறப்பட்டு செல்கிறார். அதோ தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சுற்றி வருகிறார். அது நேரத்தில் வெகு தூரத்தில் அவருக்கு ஒரு பள்ளிவாசல் தென்படுகிறது. இதுவே நம்முடைய நிம்மதியின் இடமாக இருக்கலாம் என்று எண்ணி அங்கே தன் வாகனத்தை நிறுத்தி புறப்பட்டு சென்று அழகான முறையில் ஒழு செய்து பள்ளிக்குள் நுழைந்த அவருக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஒரு அடியான் அல்லாஹ்விடம் அழுது புலம்பி துவா செய்து கொண்டிருந்ததை பார்த்த இவர் அவருக்கு ஏதேனும் நாம் உதவி செய்யலாம் என்று எண்ணி அவருக்கு அருகாமையில் சென்று அழகான முறையில் அமர்ந்து சலாம் சொல்லிய வண்ணம், சகோதரரே, உன்னுடைய தேவைதான் என்ன? ஏன் இவ்வாறு அழுது புலம்பி துவா செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் கூறுகிறார், நாளைய தினம் என் தாயாருக்கு அறுவை சிகிச்சை இருக்கிறது. ஆனால் அதற்கான பணங்காசு என்னிடம் இல்லை. எனவேதான் அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்றதும், எவ்வளவு தேவை என்று கேட்கிறார். 10,000 ரூபாய் என்றதும் உடனடியாக தன் பையில் இருந்து 10,000 ரூபாயை எடுத்து தந்ததும் அந்த அடியான் சந்தோஷமடைகிறார். மனமகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த அடியானுக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது இவர் மனம் குளிர்ந்து போகிறார். உறக்கமின்றி நிம்மதியின்றி இருந்த எனக்கு உனக்கு உதவியதில் தான் சந்தோஷம் கிடைத்தது. எனவே எப்பொழுது உனக்கு எந்த தேவையானாலும் என்னிடம் வா என்று விசிட்டிங் கார்டை தரும் பொழுது அந்த விலாசத்தை பதிவிருக்கக்கூடிய விசிட்டிங் கார்டை வாங்க அந்த அடியான் மறுத்து விடுகிறார். வேண்டாம், இதைவிட சிறந்தவனுடைய விலாசம் என்னிடம் இருக்கிறது, அவனிடம்தான் நான் உதவி தேடுவேன், அவனே எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னதும், யார் அவன் என்று இந்த அடியான் கேட்கும் பொழுது, அவன்தான் இந்த நேரத்தில் எனக்கு உதவும்படி உன்னை அனுப்பி வைத்தவன், அவன்தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ், அவனுடைய விலாசம் என்னிடம் இருக்கிறது, அவனிடம்தான் நான் உதவி தேடுவேன், அவன்தான் உதவுவதில் சிறந்தவன். எனவே உன்னுடைய விலாசம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய உதவிக்கு நன்றி